ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாண்ட்ரா விலாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயில்லையே ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஈவினிங் ஒர்க் அவுட்டுன்னு தான் நான் போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க ஹோம் மேக்கருக்கு இதை விட ஒர்க் அவுட்டு என்னங்க வேணும்? அந்த ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா ஹோம் மேக்கருக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். அதனால் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு துணியெல்லாம் காஞ்சிருந்தது, அதை அப்போவே எடுத்து மடித்து வச்சுட்டோன்னா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த துணியை மடித்து வைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, அப்புறமா வீடு பெருக்கிறது, இந்த மூணும் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒர்க் மாதிரி தெரியும். இந்த மூணையும் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா குட்டி குட்டி வேலையெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கலாம். இந்த பெட்டு நான் ஏற்கனவே எதுக்காக காய வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை காலையிலே காய வச்சுட்டேன். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குதுல்ல, அதனால் நம்ம ஏசி ஆன் பண்ணி வச்சிடுறோம். அதனால் 2 பசங்க இருக்கிறதால ஏசி ஆன் பண்ணி வச்ச உடனே அவங்களுக்கு பெட்லேயே யூரின் போடுற மாதிரி ஆயிடுறாங்க. அதனால தான் பெட்டை நல்லா வெயிலில் வச்சாச்சு. குட்டி பசங்க இருக்கிறது வரைக்கும் இந்த பெட்டை வெயிலில் வச்சு எடுக்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபேன் காற்றுலேயே காய வைக்கிறத விட வெயிலில் காய வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபேன் காற்றுல வைக்கிறது அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள வரைக்கும் காயுமான்னு தெரியல. ஆனால் வெயிலில் வச்சா ரொம்பவே நல்லா அழகாக காஞ்சு அந்த ஸ்மெல்லும் இல்லாமல் போயிடும். ஃபேன் காற்றுல வைக்கிறது கொஞ்சம் ஸ்மெல்லு வரும், ஆனால் வெயிலில் வச்சா அந்த ஸ்மெல்லு கூட வராது. இந்த பெட் கவர் நான் சாரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடையில் வாங்குறத விட சாரியில் ஸ்டிச் பண்ணி வாங்குறது எனக்கு கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஏன்னா காட்டன் தான் வாங்கியிருந்தேன். அது துவைக்க அது கொஞ்சம் இந்த பஞ்சரிச்ச மாதிரி வந்துடுது. அதனால இந்த சாரிலேயே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தான் வந்தாச்சு. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்தால் நான் ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருந்த பாத்திரம் எல்லாமே இருந்தது, அதை அப்படியே கமுத்தி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்ததையும் கழுவியாச்சு. இந்த இரும்பு தோசைக்கல்ல நான் ஆம்லேட் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். அது வாங்கி வச்சதையும் நான் மறந்துட்டேன், இப்போ தான் பார்த்தேன். அதனால் அதையும் கழுவி எடுத்தாச்சு. கழுவிட்டு இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பழகிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம அதில் போட்டு வதக்கி எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை தூர தட்டிடலாம். அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக கழுவிட்டு திரும்ப ஆம்லேட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே வரும். இதில் ஆம்லேட்டும் போட்டுக்கலாம், அப்புறமா சப்பாத்தியும் போட்டுக்கலான்னு தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ சப்பாத்தி அந்த தோசை கல்லில் தான் போட்டிருந்தேன், நான்ஸ்டிக்கில் தான். அது சரியாக தோசை வர மாட்டேங்கி. என்ன சப்பாத்தி போடணும் இல்லைனா தோசை போடணும், ரெண்டையும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அதனால தான் சப்பாத்திக்கு இந்த தோசைக்கல்ல வாங்கியாச்சு. சரி, இதை இன்றைக்கி பழக்கிடலாம் அப்படின்னு தான் நான் பழக்கிட்டு இருந்தேன். ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணலான்னா நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தூர கொட்டிட்டு திரும்ப நம்ம ஆம்லேட் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ரெடியாக அழகாக பழக்கி வச்சாச்சு. ஏன்னா இனி சப்பாத்தியை இதிலே போட்டுக்கலாம். நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இரும்பு கல் வாங்குறது. ஏன்னா நான்ஸ்டிக் கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி அதில் கோடு விழ ஆரம்பிச்சிருது, அப்புறமா அது தோசைலாம் ஒழுங்காக வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இரும்பு கல் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாமாயில் நான் கடையிலையும் வாங்குவேன், ரேஷன்லேயும் வாங்குவேன். இன்றைக்கி ரேஷனில் வாங்கினதா ஃபில் பண்ணி வைக்கிறேன். இந்த பாட்டில் நான் ஆல்ரெடி இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். திரும்பவும் இன்றைக்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா என்னால் முடியலை, நேரமும் இல்லை. ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியது இருக்குதுன்னு இப்போவே ஃபில் பண்ணி வச்சாச்சு. எப்பவும் இந்த அளவுக்கு தான் வரும், இன்றைக்கி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு. அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ நாள் கொஞ்சம் குளிர்காலமாக இருந்துச்சு. அதனால் அந்த எண்ணெய் கொஞ்சம் கட்டி பிடிச்சிருந்ததால் அந்த ஹாஃப் லிட்டர் பாட்டில்லையே ஃபுல்லாக அந்த இது வரைக்கும் வரும். இன்றைக்கி அது வெயில் காலம் அப்படிங்கிறதால நல்லா எண்ணெய் எல்லாம் உருகி இந்த மாதிரி லிக்யூடாக மாறிடுச்சு. அதனால் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் எண்ணெய் கிடச்சிச்சு. அதையும் ஒரு குட்டி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது நான் மீஷோவில் தான் இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன். அப்புறமா பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சிடலாம். அப்போ ஈவினிங்கே குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு தலையெல்லாம் காஞ்சிரும். சின்ன பிள்ளைங்களை நைட்டு குளிக்க வைக்காதீங்க. ஏன்னா அது சளி பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப ரீசனாக இருக்கும். அதனால ஈவினிங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு தான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறது ஒரு ரூம் தான், அதனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
வராண்டாவை தான் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து நிறைய இடம் இருக்கிறதால. அப்புறமா அப்படியே சடங்கு வீட்டுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து அரிசி, முறுக்கு அப்புறமா எல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த முறுக்கு எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தேன். நம்மளுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறதால அரிசியை வந்து நம்மளுக்கு ரிட்டன் தந்துட்டாங்க. செந்திலும் வாழைப்பழையிலையும் ஒரு சீப்பு வச்சுருந்தாங்க. கொண்டு போன முறுக்கில் ஒரு பாக்கெட் திருப்பி நம்மளுக்கே தந்து விட்டுட்டாங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய்.